ஆக்டர் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இது எங்கள் வீட்டில் செல்லச்சாவல். இது கூட 2 பொட்டை கோழி இருக்கும். ஆக்சுவலாக இது ரொம்ப பார்த்துக்கும். இது கொடுத்தாலும் அந்த கோழி கொடுத்துரும், ஒய்ஃபு கொடுக்குற மாதிரி. அது 2 கோழியும் ஒரு மாதிரியான சீக்கு மாதிரி வந்து வாயில் ஏதோ மாதிரியாக தண்ணி மாரி வந்து செத்த பிறகு தான் பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு செத்துருச்சு 2 கோழியுமே. ஃபஸ்ட்டு ஒரு கோழி செத்துச்சு, சீசனான்னு தெரில. அப்புறம் ஒரு கோழி செத்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ இந்த கோழியை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த கோழிக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இவனுக்கு வந்து ஒய்ஃபு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறான். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 2 ஒய்ஃபு இவனுக்கு கொடுத்துருவோம். ஓகே, வாங்கிட்டு வந்து விட்டுடலாம். கண்டிப்பாக அவனுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ரொம்ப சோகமாக இருக்கான், தனியாக தேடுறான், எப்பவும் கத்துவான், ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். அவனுக்காக நம்ம வந்து 2 கோழி வாங்கி விட போகிறோம். விட்டுட்டு நம்ம வந்து இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இவன் செய்கிற செயல்லாம் வந்து மற்றவங்க செய்வாங்களா, மனுஷன் செய்வாங்களா அப்படின்னு தெரியல. அந்த செயல்பாடெலாம் நான் காமிக்கிறேன். அவங்க 2 ஒய்ஃபை கொடுத்துரும் காமிக்கிறேன். நான் வந்து கல்லுக்குருவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து நான் இப்போ வந்து அரிசி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே தின்னுட்டு இருக்கு பாருங்க, எத்தனை கல்லுக்குருவி இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, வாயிலா ஜீவனுக்கு முதல்ல கொடுக்கணும். ஓகேவா? இவனை பாருங்க, கூடயே நிற்பான், எந்த கலாவும் பண்ண மாட்டான். அவங்க சாப்பிட்ட பிறகுதான் இவன் கிட்டனே போவான். அவன் மாதிரி கேரக்டரை பார்த்துப்பான். அப்போ ரொம்ப கவலையில் நிற்கிறான். ஓகேவா? அந்த கூண்டில் பாருங்க, கோழி இல்லை, 2 கோழி இல்லை, இறந்துடுச்சு. அதனால வந்து இவனுக்கு நான் கண்டிப்பா கோழி கத்துறான் பாருங்க, வேணும்னு சொல்லிட்டு 2 கோழி வாங்கி விட போறேன். இதை பத்தி உங்களோட கருத்தை நான் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உணவு நம்ம வாயிலா ஜீவனுக்கு உணவு அளித்தனா நமக்கு இறைவன் உணவளிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கட்டி விட்டுருங்க. பாய்.